ஒரு சில பேர் காலையிலே எந்திரிச்சோடனே காஃபி குடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடிக்ட் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க காஃபி, டீ அப்படின்னா. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. காஃபி, டீனா நான் விரும்பவே மாட்டேன். ஆனால் அம்மா வீட்டுக்கு போனால் கருப்பட்டி டீ காஃபி மட்டும் போட்டு குடிப்பேன். எதுக்குன்னா அது உடம்புக்கு வந்து ஹெல்த்து அப்படிங்கிறதுனால. அதுவுமே நார்மலாக எனக்கு குடிக்கணுனாலும் பிடிக்காது. அது கூட வந்து முறுக்கு இல்லை எங்கள் ஊரில் மிக்சர் சூப்பராக இருக்கும் அது போட்டு, இல்லை அப்படின்னா பொரிகடலை ஏதாவது ஒன்று போட்டு குடிப்பேன். இன்றைக்கி அப்படி தான் காலையிலே அம்மா போட்டு தந்தாங்க கருப்பட்டி காஃபி. அதை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வந்து அம்மா வந்து பப்பாளி நிறையா காய்ச்சிருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. சரி போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா மரமே சாயிற அளவுக்கு அங்கே பப்பாளி இருக்குது. சரி தேவையானதை மட்டும் பறிச்சு கொடுன்ட்டு கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் இளநீ, முருங்கைக்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று வந்து ஒரு மரம் காமிச்சு நான் கேட்டிருந்தேன். அது நிறைய பேர் என்ன 99% வந்து அது வாட்டர் ஆப்பிள்னு தான் சொல்லியிருக்கீங்க. அது வந்து காய் காய்ச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்னுமே அது வாட்டர் ஆப்பிளா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குது. சரி காய் காய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் கேட்டதுக்காக இவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.